இப்போ அந்த மடத்துக்கு சொந்தமான இடத்த இவங்க வந்து பட்டா போட்டு விற்கிறதா சொல்லி ஒரு தாசில்தாரை கொடைக்கானல் மாற்றி வந்து கொண்டு வந்து இது எதை காமிக்கிறதுனாக்க இது வந்து எப்படி புனிதமான கோவில் நிலங்களை தாரை வார்ப்பதில் சில ஊழியர்கள் அலுவலர்கள் அந்தந்த அரசாங்கத்துடைய சம்மதத்தும் சப்போர்ட்டும் கூட செயல்பட்டாங்கன்னு தெளிவாக தெரியுது. ஏன்னா ஒரு இடத்த நீங்கள் போலி பத்திரங்கள் வைத்து இதை பண்ணிருக்காங்க. ஆனால் அந்தந்த இப்போ என்ன நம்ம கேட்க வேண்டிய விஷயம்னாக்க, அந்த பத்திர பதிவாளர்கள் இந்த மாதிரி ஒரு போலி ஆவணங்களை வைத்து இந்த இடத்தை கிரயம் பண்ணி இன்னொருத்தர் தனிமன்றம் கொடுக்கலாங்கிற தைரியம் எப்படி வந்தது? HRSCயில் ஒரு நேர்மையான பக்தர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டு மற்ற தவறான செயல்படும் அதிகாரிகள் ஒடுக்கப்பட்டு செயல்பட்டாங்க. அவங்க வெளியே சொல்லாமல் சில விஷயம் கசிந்து வந்திருந்தது. இப்போ நிறையாவே வெளில வந்துட்டு இருக்கு. இப்போ பரப்பு இருக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஊடகங்கள் எல்லாமே 100% எல்லா ஊடகங்களும் போன கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக தான் செயல்பட்டாங்க. அவங்களுடைய மவுத் பீஸ்னு சொல்லலாம். எங்கேயாவது எடுத்து வேண்டியது, பார்க்க வேண்டியது, ஒரு புழலை கிளப்ப வேண்டியது, அது எங்கே போய் முடியும்னு பார்த்துக்கலாமே. அதுக்கு ஆதாரமாக ஒரு புழையை கிளப்புக்கு ஆதாரம் பண்ணாமல் ப்ரூஃப்லாம் தேவையே இல்லையே. போன ஆட்சியிலையும் அவரும் ஒரு HRSCயில் கமிஷனராக இருந்திருக்கிற உயர் IAS அதிகாரி. எங்களுடைய தனிப்பட்ட முறையில் HRSC உள்ள நடக்கிற எல்லா குறைபாடுகளும் அவருக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பே கிடையாது. அவருக்கு தெரிஞ்சும் கண்டிப்பாக அவருக்கு தெரியாம நடக்காது. நான் அவருக்கு தெரிஞ்சு அவர் தான் இந்த மாதிரி செய்யறாருன்னு சொல்ல விரும்பல. அது மக்களே அதை புரிஞ்சுக்கிட்டோம். அந்த துறையில நடக்கிற குறைபாடுகள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறதுன்னு என்னுடைய நம்பிக்கை. அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். இந்த வார நிகழ்ச்சிக்கு ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த நிர்வாகி திரு கி நாகராஜன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். நமஸ்காரம். பழனி கோவில் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கிங் ஏரியா, அது வந்து முறைகேடாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்புன்னு சொல்றாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு இடத்துல 100 கோடி போகுமான்னு தெரியல சார். குறைந்தபட்சம் நம்ம ஒரு 60லேருந்து 80 கோடி வரைக்கும் கூட வச்சுக்கலாம். 1.0 ஏக்கர் நிலம், அதை வந்து அது மலையடி வாரத்திலேயே இருக்கு. அதை வந்து முறைகேடாக பத்திரப்பதிவு பண்ணிட்டாங்க. HRSC அதை மழுப்பும் விதமாக HRSC அமைச்சரை வந்து நிறைய இடங்கள்ல பேட்டி கொடுக்கறத பார்க்க முடியுது. இதுல எங்க தவறு நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த 1.67 ஆட் ஏக்கர்ஸ் நினைக்கிறேன். அது வந்து பழனி அடிவாரத்தில் ஒரு மடத்துக்கு சொந்தமான இடம். அது ஆக்கிரமிப்பாளர்கள் இருந்திருக்காங்க. போன கவர்மெண்ட் நினைக்கிறேன். அப்போ அந்த ஆக்கிரமிப்பாளர்லாம் அகற்றி அந்த இடத்துல கட்டுமானங்கள் செய்ய நோக்கத்தோடையோ அல்ல வேறு நோக்கத்தோடையோ அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றி அதை கிளியர் பண்ணாங்க. கிளியர் பண்ண பிறகு காலப்போக்கில் பார்க்கிங் லாட்டை மாறிடுது. ஆனால் அந்த இடம் பழனி இலவசமாக தான் வச்சிருந்தாங்க நினைக்கிறேன் இல்லையா சார்? அது தெரியாது எனக்கு. இந்த பார்க்கிங் லாட் இலவசமாக காசு வாங்கினாங்களா தெரியாது. அது லோக்கலாக காசு வாங்கியிருக்கலாம், இலவசமாக இருக்கலாம். ஆனால் அந்த லேண்டு வந்து பழனி கோவிலுக்கு சொந்தமானதில்லை. பழனிக்கு அடிவாரத்தில் சொன்ன கரெக்டாக சொன்ன மாதிரி ஒரு மடத்துக்கு சொந்தமான லேண்ட். அது தண்டாயுதபாணி மடம்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதாவது கோவில் சார்ந்த மடம். கோவில், ஆனால் கோவிலுக்கு சொந்தமான இடம், மடத்துக்கு சொந்தமான இடம் அது. இப்போது அந்த மடத்துக்கு சொந்தமான இடத்த இவங்க வந்து பட்டா போட்டு விற்கிறதா சொல்லி ஒரு தாசில்தாரை கொடைக்கானல் மாற்றி வந்து கொண்டு வந்து இது எதை காமிக்கிறதுனாக்க, இது வந்து எப்படி புனிதமான கோவில் நிலங்களை தாரை வார்ப்பதில் சில ஊழியர்கள் அலுவலர்கள் அந்தந்த அரசாங்கத்துடைய சம்மதத்தும் சப்போர்ட்டும் கூட செயல்பட்டாங்கன்னு தெளிவாக தெரியுது. ஏன்னா ஒரு இடத்த நீங்கள் ஒரு மடத்துக்கு சொந்தமான இடத்த, அதுவும் பட்டா இருக்கிற இடத்த நீங்கள் ஒரு தனிநபர்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு ஒரு மடம் அல்லது கோவில் நிலங்கள், அதை ட்ரஸ்டீஸ் கூட அதை எலிமினேட் பண்ண முடியாது.
இன்னொருத்தருக்கு அதை எழுதி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் நிறைய எழுதி கொடுக்கறதுனாக்க அதுக்கு கமிஷனர் அப்ரூவல் தேவைப்படும். கமிஷனர் சாதாரணமாக அதுக்கு அப்ரூவல் கொடுக்க முடியாது. அவர் பப்ளிக் ஹியரிங் வைத்து அதுக்கு யாரும் ஆட்சேபனை இருக்கான்னு கேட்டு அதுக்கு பிறகுதான் அனுமதி கொடுக்கணும். அதுவும் அந்த கோவில் அறங்காவலர்கள், அந்த மடத்து அதிபர்களோ இந்த இடத்த எங்களால் பாதுகாக்க முடியல, இதை நம்ம கெரியத்துக்கு கொடுத்து அதில் வர வருமானத்தை நம்ம மடத்துக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வைத்து அதுக்கு பிறகு கமிஷன் அப்ரூவல் கொடுத்து அப்போதான் ப்ராசஸ் பண்ண முடியும். அதனால் நான் தான் எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் கிடையாது. இவங்க தனிப்பட்ட முறையில் யாரோ 2 பேர் இந்த பதிவாளர்கள்லாம் வந்து கூடு சேர்ந்து பிரைவேட் இண்டிவிஜுவலுக்கு தாரை வார்த்தை மாதிரி நம்மளுக்கு நியூஸில் வந்திருக்கு. இது ஒரு என்ன சொல்கிறது, கிரிமினல் ஆக்ட். அந்தந்த இடத்துல இது ஒரு கிரிமினல் ஆக்ட். யாருக்குமே தெரியாமல் போலி பத்திரங்கள் வைத்து இதை பண்ணிருக்காங்க. ஆனால் அந்தந்த இப்போ என்ன நம்ம கேட்க வேண்டிய விஷயம்னாக்க, அந்த பத்திர பதிவாளர்கள் இந்த மாதிரி ஒரு போலி ஆவணங்களை வைத்து இந்த இடத்தை கிரயம் பண்ணி இன்னொருத்தர் தனிமன்றம் கொடுக்கலாங்கிற தைரியம் எப்படி வந்தது? ஏன்னா நம்ம போய் ஒரு பொருளை அபகரிக்கிறோம் அப்படின்னாக்க ஒரு சாதாரண மனிதர் கூட ஒரு பண்ண முடியுமா பண்ண முடியாதாங்கிற பயம் இருக்கு. ஏன்னாக்க காவல்துறை இருக்கு, மற்ற துறைகள்லாம் இருக்கு, இங்கே அறநிலைத்துறையே இருக்கு. அப்படி இருந்தும் இவர்கள் இந்த மாதிரி செயல்பட்டாங்கனாக்க யாருடைய கை ஓங்கி இருந்து இவங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும். இவங்க பண்ணி கொடுத்தவங்க சாதாரண பத்திரப்பதிவாளர்கள் தான், அந்த லோவர் லெவல் சப் ரெஜிஸ்டர் தான், செகண்ட் கிரேட்ல இருக்கக்கூடிய லோவர் லெவல் ரெவென்யூ அதிகாரிகள். அதுக்கு மேலே இருந்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க அப்ரூவல் இருந்ததா? எப்படி பண்ணாங்க? இது முதல் கேள்வி. ஆனா அப்படி ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா சார்? இந்த அமௌண்ட் 25 கோடிக்கு மேல போனா மாவட்ட சப்ளை ரெஜிஸ்டர் கிட்ட போகணும், அப்படி தொகைக்கு ஏதாவது ஒரு வேல்யூ வச்சு அடுத்தடுத்த ஹைரார்கி எதுவும் இருக்கா? இல்ல அவரே அவருடைய அதிகாரத்தின் கீழ் அதை பதிவு செய்ய முடியுமா? இது 2 கோடி மதிப்புன்னு சொல்றாங்க, 2 கோடி கை மாறி இருக்குன்னு சொல்றாங்க சார். இது அப்போ அந்த நிலத்தோட மதிப்பு வெளியில பார்க்கும்போது 60 கோடிங்கிறதையும் சொல்றாங்க. இப்போ அந்த அதிகாரிகள் பத்திரப்பதிவு பண்ணும்போது அவங்க கைட்லைன் வேல்யூ படி தான் போவாங்க. நம்ம சொல்றது மார்க்கெட் வேல்யூ. அதனால் கைட்லைன் வேல்யூ படி அந்த லோக்கல் என்ன ரெகுலேஷனுக்கோ அப்படி போகலாம். இதில் வந்து இங்கே கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாக்க, இதுக்கு அப்ரூவல் யார் கொடுத்தாங்க? எப்படி அந்த பதிவாளர்கள் இதை பதிவு பண்ணுறதுக்கு முற்பட்டார்கள்? அதுதான் கேள்வி. இப்போ இன்னொன்று, நீ கேட்ட மாதிரி இது மாதிரி வேல்யூ ஆஃப் த லேண்ட் படி இவர்கள் தான் பத்திரப்பதிவு செய்ய முடியும், அந்த மாதிரி ஒரு ரெகுலேஷன் இருக்கிறதா தெரியல எந்த ஆஃபீஸ்லையும். இதை வந்து நம்ம டீப்பர் இதை வந்து எங்கேருந்து இது உருவாகினது, யாருடைய மூல காரணம், அது தான் பார்க்கணும். அதை ஆனா இதையுமே உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மூலமாக தான் இந்த தகவலுமே வெளியில வந்தது அப்படின்னு சொல்றோம். ஆமா, ஏன்னா அதான் நம்ம போன எபிசோட்ல பேசணும். சில நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க. HRSCல ஒரு நேர்மையான பக்தர்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டு, மற்ற தவறான செயல்படும் அதிகாரிகள் ஒடுக்கப்பட்டு செயல்பட்டாங்க. அவங்க வெளியே சொல்லாம சில விஷயம் கசிந்து வந்திருந்தது. இப்போ நிறையவே வெளில வந்துட்டு இருக்கு. இப்போ அதாவது இந்த தாவேக்கா அரசு தைரியமான சில நடவடிக்கையை எடுப்பதன் மூலமாக நல்லவர்கள்லாம் தைரியமா வந்து வெளியில சொல்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? தாவேக்காவுடைய நிலைப்பாடு நேர்மையாக மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கண்டிப்பா இருக்கு. ஏன்னா அவங்க இன்னும் அந்த நம்ம அரசியல் குட்டையில மூழ்கி அவங்க ஒரு அழுக்கு படியில் இன்னும். அதனால ஒரு ஃப்ரெஷ் ப்ரூம் அப்படிம்பாங்க தமிழில், சொல்ல விரும்பல, இங்கிலீஷ் சொல்லுவாங்க, சொல்ல விரும்பல. ஆனாக்க அவங்க நல்ல ஒரு ஃப்ரெஷ் மைண்டு, ஃப்ரெஷ் விண்டு கொண்டு வந்திருக்காங்க, வரவேற்கத்தக்கது. சில அரசியல் கட்சிகள் எப்படி விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, ஒரு 6 மாசம் போகட்டும், அவங்களுக்கும் இதுல உள்ள சூட்சமம் என்னன்னு புரிய ஆரம்பித்த பிறகு அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. இது வந்து இட் வில் பி பேட்டில். ஒரு 2 மோதல்கள் இருக்கும். உள்ளிருக்கும் அதிகாரிகள், IAS கும்பல், அப்புறம் மற்ற கும்பல்கள், இந்த அரசாங்க கும்பல்கள், இதுக்கு 2 மோதல் இருக்கும். யார் முதல்ல இதில் வெற்றி பெற்றார்கள்னு பார்க்கணும். அதிகாரிகள் வெற்றி பெற்றாங்கனாக்க கண்டிப்பாக இந்த அரசியலையும் ஊழல்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதிகாரிகள் மேலே தாவேக்காவோட கை ஓங்கி அதிகாரிகளையும் கட்டுப்படுத்தி வைத்தார்கள் என்றால்
தாவேக அரசு நல்ல அரசை கொடுக்கும்னு நம்புகிறேன். இப்போ துறை சார்ந்த அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சிபிசிஐடிக்கு நாங்க மாத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்கோம். அதன் மூலியமாக உண்மை வெளியில வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஆரம்ப காலகட்டத்துல அவருடைய பேட்டிகள பார்க்கும்போது, அவருடைய உறவினர்கள் இதுக்கு பின்னாடி இருக்கிறதா, அவர் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டது அப்படிங்கிற மாரியும் அவர் வந்து பேசிட்டு, நெறைய முரண்பட்ட கருத்துக்களையுமே அவர் மீடியாவுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு. முரண்பட்ட கருத்து கொடுத்த எங்கேயுமே அவருடைய நிலைப்பாடு கிளியராகவே இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு சொந்தமான இடம் இல்லை, பழனி அடிவாரத்தில் இருக்க அந்த தண்டாயுதபாணி மடத்துக்கு தான் சொந்தம் தான் சொல்லியிருக்காரு. பொலிட்டிக்கல் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் சொல்லணும், அவங்க என்னன்னா சொல்லலாம். இல்லை இவர் அமைச்சுக்கு எனக்கு திருச்சி விடணும் இல்லையா ஒரு விஷயத்தை, அதுக்கு அதனால சில பேர்கள் பரப்பிருக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாடு ஊடகங்கள் எல்லாமே 100% எல்லா ஊடகங்களும் போன கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக தான் செயல்பட்டாங்க. அவங்களுடைய மவுத் பீஸ்னு சொல்லலாம். எங்கேயாவது எடுத்து வேண்டியது, பார்க்க வேண்டியது, ஒரு புரளியை கிளப்ப வேண்டியது, அது எங்கே போய் முடியும்னு பார்த்துக்கலாமே. அதுக்கு ஆதாரமாக ஒரு புழையை கிளப்புக்கு ஆதாரம் வேணுமா, இது ப்ரூஃப்லாம் தேவையே இல்லையே. இப்போ இந்த துறை சார்ந்த சார் ஹெச்ஆர்என்சி ஆகட்டும், பத்திரப்பதிவு துறை ஆகட்டும், இது ரெண்டுத்துக்குமே வந்து உயர்ந்தபட்ச அதிகாரமாக இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த செயலர் பதவி வசிக்கக்கூடியவராக குமரகுருபன் தான் இருக்கிறாரு. அப்போ இதற்கு பின்புலத்தில் அவருக்கு தெரியாமலும் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? என்னை பொறுத்தவரை குமரகுருபரன் போன ஆட்சியிலையும் அவரும் ஒரு ஹெச்ஆர்என்சிஎல் கமிஷனர் இருந்திருக்கிறார், உயர் ஐஏஎஸ் அதிகாரி. எங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஹெச்ஆர்என்சி உள்ள நடக்கிற எல்லா குறைபாடுகளும் அவருக்கு தெரியாமல் நடக்க வாய்ப்பே கிடையாது. அவருக்கு தெரிஞ்சும் கண்டிப்பாக அவருக்கு தெரியாமல் நடக்காது. நான் அவருக்கு தெரிஞ்சு அவர் தான் இந்த மாதிரி செய்கிறாருன்னு சொல்ல விரும்பலை. அது மக்களே அதை புரிஞ்சுக்கிட்டோம். அந்த துறையில் நடக்கிற குறைபாடுகள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுதான் நடக்கிறதுன்னு என்னுடைய நம்பிக்கை. சார் இப்போ இதுக்கு சிபிசிஐடிக்கு ஆஃப்டர் ஆல் அவரும் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தானே. நீங்களே தான் சொல்றீங்க, எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதிகாரமிக்கவர்களாக இருப்பவர்கள் அதிகாரிகள் தான் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதை வந்து சில அரசாங்கங்கள் அந்த அதிகாரிகளையும் அடக்கி சரியாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு கன்விக்ஷன் இருக்கு. சில பேர் கூட்டு சேர்ந்து வடமொழியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆறு ஓடிட்டு இருக்கு யாருன்னா கையில் நம்பிக்கலாம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி சில பேர் சரி ஓடுற ஆறு தானே யாருன்னா கையில் நம்பிக்கலாம், அவங்க கையில் நம்பிப்பாங்க. இப்போ இது வந்து ஒரு ஐ ஓப்பனரா பார்க்கலாமா சார்? இப்போ இந்த மாதிரியான தமிழகம் முழுவதும் கடந்த 10-15 ஆண்டுகள்ல எவ்வளவு போலி பத்திரங்களை வைத்து கோவை நிலங்கள் வந்து இது போல விற்பனைக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு சிறப்பு குழு அமைச்சிருக்கிறதாகவும் இந்த அரசு கண்டிப்பாக நல்ல விஷயம். ஏன்னா போன அரசாங்கத்திலேயே இந்த ஜியோ லொகேஷன் வைத்து அந்தந்த கோவில் நிலங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐடென்டிஃபை பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் நடந்தது. அதாவது எந்த கோவில், அதோடைய ஜியோ லொகேஷன் என்ன, லேட்டிடியூட் லாங்கிடியூட் என்ன விஸ்தீரணம், எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாம் வந்தாங்க. அதையும் அந்த நம்ம சொன்ன மாதிரி ஹெச்ஆர்இசியில் 2-3 நல்ல இனிஷியேட்டிவ் நடக்கும், 10 தவறு இனிஷியேட்டிவ் நடக்கும். அந்த நல்ல இனிஷியேட்டிவை இந்த கவர்மெண்ட்டு எடுத்து முன்னாடி ப்ராக்ரஸ் பண்ணாங்கனாக்கா வரவேற்கத்தக்கது. நேயர்களே, மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.